அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 13/7/2025 வீக்லி அனலிஸ்ட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, போன வீக்கோட நம்ம நிஃப்டிக்கு பார்க்குறோம். போன வீக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 25,548 ஓகேங்களா? இந்த ஹை ரொம்ப ரொம்ப இந்த வீக்குக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி இந்த வீக்கோட லோ 25,129 ஓகேங்களா? இந்த வீக்கோட லோவும் மே மந்தோட ஹையும் நம்மளுக்கு இப்போ மே மந்தோட ஹை வந்து மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஆகவும், இந்த ஜூலை வீக்கோட லாஸ்ட் வீக்கோட லோ ஃப்ரைடே போட்ட லோ வந்து 25,129 இந்த 129 ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு இந்த மார்க்கெட்டில் ஓகேங்களா? இதுக்கு கீழே வராங்க அப்படின்னா நல்ல ஒரு டவுன்ஃபால் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை இங்கேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இங்கேருந்து மேலே போகிறப்ப ஜூன் மந்தோட லோ 25,332 இந்த 25,332 வந்து நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டேட்டா எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த வீக்குக்கு இந்த ஏரியா இப்போ இந்த ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியம். 25,129ம் 25,332 ரொம்ப ரொம்ப நெக்ஸ்ட் வீக்குக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதுக்கு கீழே போகல அப்படின்னா மார்க்கெட்டு இதுக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை வச்சும் போயிட்டு திருப்பி ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீக்கோட மூமெண்ட் இந்த வீக்குக்கு வந்து 419 பாயிண்ட் வந்து ஹை டு லோ கொடுத்துருக்காங்க. இந்த ஹைலேருந்து லோ பார்த்தீங்க அப்படின்னா 419 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒன் டே மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் டே மூமெண்ட்டு நம்மளுக்கு நிஃப்டிக்கு வந்து 200 பாயிண்ட் ஓகேங்க. அப்போ 1 வீக்குக்கு நம்மளுக்கு 1000 பாயிண்ட். அப்போ 1000 பாயிண்ட் ரேஞ்ச் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணிடலாம். இப்போ நிஃப்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 302 பாயிண்ட் இன்னும் பெண்டிங் இருக்குது. அப்போ டோட்டலாக எவ்வளோ பாயிண்ட் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 698 பாயிண்ட் வந்து நிஃப்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாதிரி இந்த டேட்டாலாம் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு செக் பண்ணாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கணும் ஓகேங்களா? சரி. இந்த ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்டில் போயிட்டு நம்ம இந்த டேட்டாவை எடுத்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு நம்மளுக்கு அந்த டேட்டா வந்து இது ஹையஸ்ட் ஹை லோயஸ்ட் லோ போன வீக்கோட இந்த மந்தோட ஹையஸ்ட் ஹை எவ்வளவு, இந்த மந்தோட லோயஸ்ட் லோ எவ்வளவு, இதெல்லாம் பிரேக் பண்ணுறப்ப என்ன மாதிரி நடக்குது, இதெல்லாம் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி அதே தான். இப்போ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போன வீக்கோட ஹை 57,363 இந்த வீக்கோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 56,607 கிட்டத்தட்ட ஜனவரி ஜூலை மாதத்தோட லோவும் அதுதான். போன வீக்கோட லோவும் அதுதான். இப்போ அந்த லோக்கு கீழே தான் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா? லோக்கு கீழே வந்துட்டு மேலே தான் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த லோ வந்து நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்மளுக்கு ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா? இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்ம முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த லோயஸ்ட் லோ வந்து இந்த போன வீக்கோட லோவும் போன வீக்கோட ஹையும் நம்மளுக்கு முக்கியம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்டப் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல ஒரு இம்பேக்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் கம்பேர் பண்ணுறப்ப நிஃப்டி வந்து மோஸ்ட்லி எங்கே வந்துட்டுருக்காங்க அப்படின்னா மே மந்தோட ஹைக்கு வந்துட்டாங்க ஓகேங்களா? மே மந்தோட ஹையை தான் நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்துருக்குறாங்க. மே மந்தோட ஹையை வந்து நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி வந்து இன்னும் மே மந்தோட ஹைக்கே வரல. மேலே தான் இருக்கிறாங்க ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் ஜோனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சப்போஸ் இதை கீழே உடைக்கிறாங்க அப்படின்னா இவங்க
மே மந்தோட ஹை 55,884க்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். இத செக் பண்ணி பாருங்க, எந்த மாரி ரியாக்ட் ஆகுது அப்டின்ட்டு. அதேமாரி இந்த வீக்கோட மூவ்மெண்ட் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டிக்கு சொல்லியிருக்கிறோம். ஒன் டே ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 500 பாயிண்ட். அப்போ 1 வீக்குக்கு பார்த்தீங்கன்னா, 2500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்த வீக்குக்கு பேங்க் நிஃப்டி எவ்வளோ குடுத்துருக்காங்க அப்டின்னா, 756 பாயிண்ட் வந்து டோட்டல் மூவ்மெண்ட் ஹை டூ லோ குடுத்துருக்காங்க. ஆனா, மூவ்மெண்ட் எவ்வளோ இருந்திருக்கு? அந்த 5 நாளோட மூவ்மெண்ட் எவ்வளோ இருக்கு அப்டின்னு நம்ம பார்க்கலாம். இப்ப 5 நாளோட மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, 2231 பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டில குடுத்துருக்காங்க. அப்ப இன்னும் பெண்டிங் எவ்வளோ வச்சிருக்காங்க அப்டின்னா, இன்னும் 269 பாயிண்ட் வந்து நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்ப பேலன்ஸ் இருக்குதுனாவே, இப்ப நம்ம இதில வந்து ஃப்ரைடேயும் நம்ம சொல்லியிருந்தோம். ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல. இவங்க வந்து 1000 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. இப்ப 1000 பாயிண்ட்ட வந்து ஒன் டேல நம்மளுக்கு கரைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, 1 வீக்குக்கு வந்து 2500 பாயிண்ட். ஒரு ஒன் டே இப்ப 1000 பாயிண்ட் வச்சிருந்தாவே நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதெல்லாம் வச்சு ஒரு டேட்டாவ எடுத்து அனலைஸ் பண்ணி, நீங்க பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கேட்ச் பண்ண முடியும். 700 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு பேங்க் நிஃப்டில குடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ் பார்ப்போம். இந்த மாரி டேட்டா வந்து அனலைஸ் எடுத்து நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில பில்ட் அப் பண்ணணும் நீங்க. பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப எஸ்டர்டே ஹை போன வீக்கோட எஸ்டர்டே வீக்குக்கு லோக்கு கீழ வராங்க அப்படின்னா, மார்க்கெட்டு இதுதான் ஹையஸ்ட் ஹையா இருக்காங்க அப்படின்னா, மார்க்கெட்டு அங்கேருந்து கீழ வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஏன்னா ரேஞ்ச் குடுக்கணும். ஒன் வீக்குக்கான ரேஞ்ச் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். அப்ப அந்த அந்த டைம்ல எந்த மாரி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தாவே நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கும். நம்மளுக்கு இதில வந்து எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட்டே குடுத்துருக்காங்க. ஹை டூ லோ வந்து பார்த்தீங்கன்னா, 756 பாயிண்ட் தான். ஆனா மூவ்மெண்ட் எவ்வளோ குடுத்துருக்காங்க? ஒன் டே ரேஞ்சில மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு 2200 பாயிண்ட் நம்மளுக்கு குடுத்துருக்காங்க மூவ்மெண்ட். இதுதான் வேணும் நம்மளுக்கு. அந்த மூவ்மெண்ட் எவ்வளோ எவ்வளோ குடுத்துருக்காங்க, இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்கு. அப்ப டே பை டேயா நம்ம செக் பண்ணிட்டு அந்த அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இந்த மார்க்கெட்ல கிடைக்கும் நம்மளுக்கு. மூவ்மெண்ட் நம்மளால கேட்ச் பண்ண முடியும். ஒரு பையரோ, செல்லரோ அந்த இடத்துக்கு வரப்ப நம்மளுடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ்லாம் நம்ம குடுப்போம் டெய்லியும். அதெல்லாம் ரொம்ப இம்பாக்ட் பண்ணும் மார்க்கெட்ல. ஓகேங்களா? இதே மாரி அனலைஸ் பண்ணி பாருங்க. இதோட டேட்டாவ நம்மளுக்கு ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட்ல நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டிக்கும் இந்த மந்தோட ஹை, லோ, இந்த போன வீக்கோட ஹை, லோ இதெல்லாம் நம்ம எடுத்து இப்ப இந்த மந்த் ஜூலை மந்தோட ஹையஸ்ட் ஹை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இதில பார்த்தாவே நம்மளுக்கு ஈஸியா தெரிஞ்சிரும். இப்ப இதில பார்த்தீங்க அப்படின்னா, 57,638 தான். 628 இது என்னைக்கு போட்ட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை 2ஆம் தேதி வந்து நம்மளுக்கு போட்டிருக்காங்க. இந்த ஹைக்கு மேல மார்க்கெட் நின்றுக்கா அப்படின்னா, இந்த ஹைக்கு மேலயே மார்க்கெட் போகல. பார்த்தாவே தெரியுது பாருங்க. இந்த ஹைக்கு மேல போகல. அப்போ இந்த போன வீக்கோட லோயஸ்ட் லோ, போன வீக்கோட லோ இதெல்லாம் நீங்க எடுத்து செக் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்களால பிடிக்க முடியும். ஆனா பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில இத யூஸ் பண்ணணும். அப்பதான் நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, சென்செக்ஸ். சென்செக்ஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, போன வீக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, ஜூலை போன வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 84,098. அப்போ இந்த வீக்கோட போன வீக்கோட ஹை பார்த்தீங்கன்னா, 83,812. அதுக்கு முந்தின வீக்கோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா, 84,098. அந்த முந்தின வீக்கோட லோ பார்த்தீங்கன்னா, 83,016. ஆனா இந்த இந்த வீக்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஹை வந்து 83,812. இந்த வீக்கோட லோக்கு கீழ வரப்ப, நம்ம ஒரு பையரோ, ஒரு செல்லரோ இருந்திருந்தோம் அப்படின்னா, இது பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில நீங்க அப்ளை பண்ணி பார்த்திருந்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட் குடுத்துருக்காங்க? 83,016லேருந்து 82,500 வச்சு மார்க்கெட் வந்திருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து இந்த பிரேக் பண்ணொட்டி நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். அப்ப இந்த ஏரியாவ பிரேக் பண்றப்போ ஒரு பையரோ, ஒரு செல்லரோ நம்ம என்ட்ரி ஆயிருந்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் இதில கேட்ச் பண்ண முடியும். நல்ல ஒரு ப்ராஃபிட் நம்மளால மேக் பண்ண முடியும். ஆனா இந்த டேட்டாலாம் உங்ககிட்ட இருக்கணும். இந்த டேட்டா இருக்கணும். கம்பல்சரி டெய்லியுமே இந்த டேட்டாவ நீங்க
வாட்ச் பண்ணி பார்க்கணும். வாட்ச் பண்ணா மட்டும் தான் இந்த நம்ம இதில வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜில கொண்டுட்டு வர முடியும். அப்ப நெக்ஸ்ட் வீக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இதில என்ன பண்ணியிருக்காங்க, மே மந்தோட ஹைய பிரேக் பண்ணி வந்திருக்காங்க. இப்போ ஓகேங்களா? அப்ப நிஃப்டி மே மந்தோட ஹைல சப்போர்ட் எடுத்திருக்காங்க. பேங்க் நிஃப்டி இன்னும் மே மந்த் ஹைக்கே வரல. ஆனா சென்செக்ஸ் மே மந்த் ஹைய உடைச்சிருக்காங்க. அப்ப இந்த 3 இண்டெக்ஸையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, ஏதோ ஒண்ணு சொல்ல வருது அப்ப. ஓகேங்களா? அப்ப மண்டே பார்க்கலாம். இப்ப இந்த லோக்கு கீழ இவங்க இருக்கிறாங்க அப்படின்னாவே, நல்ல ஒரு இம்பேக்ட் மார்க்கெட்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இல்ல இந்த இங்கேருந்து மார்க்கெட்ட சப்போர்ட் எடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மே மந்த் ஹைக்கு மேல போறாங்கன்னா, நிஃப்டியும் பிரேக் அவுட் ஆகி மேல போகும். பேங்க் நிஃப்டி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போகும். சென்செக்ஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இப்ப இந்த வீக்கோட லோ வந்து ரொம்ப ரொம்ப போன வீக்கோட லோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 842க்கு மேலயா, 842க்கு கீழயா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம் இது. நீங்க அடுத்த வாரத்தில இந்த 842யும் 83, 812யும் பார்க்கணும். நாளைக்கு இப்ப திங்கட்கிழமை இந்த 800 அ சாரி 82,442க்கு கீழ வர்றாங்க அப்படின்னா, நல்ல ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜா நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அப்படின்னா இந்த 82,442க்கு கீழ வராங்க அப்படின்னா, பிளைண்டாலாம் போகக்கூடாது நம்மளுக்கு. இந்த இடத்துல உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்ப நம்மலாம் நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொல்லிக் குடுத்துருக்கோம். நம்மளுடைய கான்செப்ட். அந்த இடத்துக்கு வரப்ப, இத பிரேக் பண்றாங்க அப்படின்னா, இது ஃபேக் பிரேக் அவுட்டா? இல்ல உண்மையான பிரேக் அவுட்டா? அப்படின்னு நம்ம பார்த்துரலாம். அப்போ வந்து அந்த ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப சப்போர்ட் பண்றப்ப நம்ம உள்ளார போனோம் அப்படின்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட்ல நம்ம இருக்கலாம். ஆனா, இங்க பாருங்க. இப்ப 1 டே ரேஞ்ச் நம்மளுக்கு 500 பாயிண்ட். பேங்க் நிஃப்டிக்கும், சென்செக்ஸுக்கும் 1 டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட். அப்போ 1 வீக்குக்கு வந்து 2500 பாயிண்ட் அவங்க ஆவரேஜா குடுக்கணும். ஓகேங்களா? அப்ப இவங்க எவ்வளோ பாயிண்ட் மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஹை டூ லோ. 678 பாயிண்ட் வந்து இந்த போன வீக்குக்கு ஹையும், லோவையும் கம்பேர் பண்றப்ப 678 பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஆனா மூவ்மெண்ட்ல எவ்வளோ பாயிண்ட் குடுத்துருக்காங்க? பார்க்கலாம். மூவ்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2300 பாயிண்ட் வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பேலன்ஸ். இப்ப 3 பேத்துக்கிட்டயுமே பேலன்ஸ் இருக்குது. நிஃப்டிட்டயும் பேலன்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டிட்டயும் பேலன்ஸ் இருக்கு. சென்செக்ஸ்ட்டயும் பேலன்ஸ் இருக்கு. ஆனா நிஃப்டிட்ட ஃப்ரைடே வந்து எவ்வளோ இருந்தது? அதுதான் முக்கியம். மார்க்கெட் ஓப்பன் ஆவறதுக்கு முன்னாடி எவ்வளோ வச்சிருந்தாங்க அப்டின்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 650 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, 1000 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 750 பாயிண்ட் வச்சிருந்தாங்க. இப்ப 750 பாயிண்ட் வந்து எப்படி இருந்தாலும் கரைக்கணும். ஒண்ணு ஹைலருந்து லோ டூ ஹை பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளுக்கு 500 பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு லோ டூ ஹைல இருக்கிறப்ப நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். இல்ல ஹை டூ லோ வராங்க அப்படின்னா, அங்கருந்து அதுக்கான ஸ்ட்ராட்டஜிய நம்ம பில்டப் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா, நல்ல ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் இந்த சென்செக்ஸ்லயும் பிடிச்சிருக்கலாம், நிஃப்டிலயும் பிடிச்சிருக்கலாம், பேங்க் நிஃப்டிலயும் பிடிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா, ரேஞ்சே குடுக்காம இருந்தாங்க அப்படின்னா, அந்த ரேஞ்ச அந்த வீக்குக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த லாஸ்ட் டேல ஃபுல்ஃபில் பண்ணிருவாங்க. பரவால்ல. ஆனா 700 பாயிண்ட்ல இருந்து 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் பக்கம் நம்மளுக்கு நிஃப்டில மூவ்மெண்ட் குடுத்துருக்காங்க. ஒன் டே ரேஞ்சே நம்மளுக்கு 200 பாயிண்ட். அப்ப அந்த 200 பாயிண்ட் ஃபுல்லா கிடைச்சதுனாவே, நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்மகிட்ட இருந்தது அப்படின்னா, நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அப்ப சென்செக்ஸ்ல டோட்டல் பாயிண்ட் வந்து 2306 பாயிண்ட் நம்மளுக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் ஒன் டே பர் டேக்கு ஹை டூல வந்து நம்ம நோட் பண்ணி வச்சு, இந்த மாரி நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ரிசல்ட் உங்கள்ட்ட நீங்களும் பார்க்க முடியும். எடுக்க முடியும். நல்ல ஒரு ரிசல்ட் வந்து இந்த மார்க்கெட்ல உங்களாலேயும் பிடிக்க முடியும். கான்ஸ்டன்ட்டா இருக்க முடியும். நம்மளோட கான்ஃபிடென்ட்டாவும் இருக்கலாம். ஏன்னா, ஆப்ஷன் பையர் வந்து ஒரு ஒரு பொசிஷன் எடுத்துட்டு உட்கார்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனா, நம்ம கான்செப்ட்ல வந்து இதெல்லாம் நம்ம கொண்டுட்டு வர்றதுனால, நல்ல ஒரு இம்பாக்ட் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகேங்களா? இந்த மாரி வாட்ச் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.